இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் மகிழ்வோடும் மன நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த ஆசை நம்மில் பலருக்கு நிறைவேறாத ஒன்றாகவே இருக்கிறது. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்தது. நம்முடன் வாழும் பல நபர்களிடம் பல இன்பமான அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் நமது துன்பங்களையும் துயரங்களையும் கண்ணீர்களையும் கவலைகளையும் யாரிடமும் நாம் பகிர்ந்து கொள்வதில்லை. மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற தயக்கம் நமது கவலைகளை மற்றவர்களிடம் சொல்லாமல் தடுத்து விடுகிறது. நமது கவலைகளை எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கென நம்பிக்கைக்குரியவர்கள் நிச்சயம் இருப்பார்கள். அவர்களிடமாவது மனம் திறந்து பேசுவோமே. அப்போதாவது நமது மன பாரங்கள் குறையும் அல்லவா? அதை விடுத்து நமது துயரங்களை மற்றவர்களிடம் சொல்லி என்ன ஆகப் போகின்றது என்று நினைத்தோம் என்றால் அதற்கான விளைவுகளை நாம் தான் சந்திக்க நேரிடும். எனவே ஒரு சிலரிடமாவது நாம் மனம் திறந்து பேசுவோம். மனதில் உள்ளதை சொல்லி ஆறுதல் அடைவோம். அப்போதுதான் நம் மனதிற்குள்ளாக ஒரு நிம்மதி பிறக்கும் என்பதை புரிந்து கொள்வோம். நம்மில் ஒரு சிலர் சோகமாகவே இருப்பார்கள். யாரிடமும் எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதுதான் இவர்களின் சோகத்திற்கான ஒரு காரணமாக இருக்கும். அத்தகைய சோகமான மனிதர்களாக இருப்பதை நாம் தவிர்ப்போம். மர்லின் மன்றோ தூக்க மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக விழுங்கி தற்கொலை செய்து கொண்டாள். அவள் இறந்து கிடந்த படுக்கைக்கு அருகே இருந்த தொலைபேசி ஒரு சோகமான உண்மையை சொன்னது. அந்த கடைசி நிமிடங்களில் யாருடனோ பேச முயன்று அவள் தோற்று போயிருந்தாள். மனம் இல்லாவிட்டாலும் சரி, பேச முயன்று முடியாவிட்டாலும் சரி, விளைவு என்னவோ சோகமானதுதான். நாம் ஒவ்வொருவரும் பல சமயங்களில் நமது கவலைகளை நம் மனதிற்குள்ளாகவே போட்டு அவைகளை யாருக்கும் தெரியாத ரகசியங்களைப் போல புதைத்து வைக்கிறோம். தேவையில்லாதவைகளை புதைத்து வைக்கும் போது நமக்குத்தான் நோய்கள் வந்து சேரும். எனவே மனம் திறந்து உள்ளத்தில் உள்ளதை பிறரிடம் சொல்வோம். அதுவே நம் உள்ள நலனுக்கு இன்றியமையாதது என்பதையும் உணர்ந்து கொள்வோம். தேர்வில் தோல்வியுற்றதால் தற்கொலை செய்து கொண்டான் ஒரு கிராமத்து மாணவன். அந்த மாணவனின் தாய் துயரத்தோடு அழுத அழுகையை அவளது மொழியிலேயே கவிதையாக்கியுள்ளார் கவிஞர் வைரமுத்து. பெய்யென பெய்யும் மழை எனும் நூலில் உள்ளது இக்கவிதை. மீச முளைக்கலையே, மேல் படிப்பு போகலையே, ஆச பழுக்கலையே, அரைவழியில் போனானே, பூட்டாத குச்சு வீட்டில் புயல் காத்து புகுந்துடுச்சே, சந்ததிக்கு ஏத்தி வச்ச சரவிளக்கு அணைஞ்சிடுச்சே என்று அழுகிறாள் அந்த அபலை தாய். அவளை துயரப்படுத்துகிற காரியங்களில் முக்கியமானது என்ன? ஏதோ ஒன்று அந்த மகனின் மனதை வதைத்திருக்கிறது என்பது புரிகிறது. ஆனால் அது என்னவென்று புரியவில்லை. எப்படி புரிந்து கொள்ள முடியும்? மகன் வாய் திறந்து சொன்னால் மட்டும்தானே புரிந்து கொள்ள முடியும். அவனோ எதையும் சொல்ல மறுத்து எல்லாவற்றையும் அவளிடமிருந்து மறைத்து விட்டான் என்பதுதான் தாயின் வருத்தம். பல நேரங்களிலே நாமும் நம் மனதிற்குள்ளாக வேதனைகளை போட்டு மறைத்து விடுகிறோம். அதனை விடுத்து நம் மனதில் உள்ளதை மனம் திறந்து பேசுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மனம் திறந்து மற்றவர்களிடம் பேசினோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். என்று நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தீர்களா? ஜெபமாலையை தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை நான் என் இரத்தத்தில் எழுதித்தர தயாராக இருக்கிறேன். என்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா? திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள்.
இன்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா? ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா? கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறைவேண்டலில் இணைவோம். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே,
எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்பதை இறை வேண்டலின் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 3 முதல் 7 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 95. இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 6 முதல் 9 வரை. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 5 முதல் 8 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 5 முதல் 15, 19 முதல் 26 மற்றும் 39 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறத்தாழ நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண். நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என உம்மிடம் கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர். அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அப்பெண் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் வாளி இல்லை, கிணறும் ஆழமானது. அப்படியிருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டித் தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தண்ணீர் குடித்தார்கள் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். ஆனால் நான் கொடுக்கப் போகும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கப் போகும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்குக் கொடும். அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஓர் இறைவாக்கினர் எனக் கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும். காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் எனத் தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். ஏனெனில் யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரிலுள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள்கள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், நாங்கள் நம்புவது உன் பேச்சை கேட்டதால் அன்று, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீர்.
உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நமக்கு வாழ்வு தருகின்ற ஆண்டவரை நமதாக்கிக் கொள்ளவும் இயேசுவின் படிப்பினைகளை நாம் வாழ்வாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 8 புனித இறையோவான். போர்த்துகல் நாட்டிலுள்ள மொந்தே மோரா என்ற பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1495 ஆண்டு மார்ச் 8 பிறந்தார் இறையோவான். தன் 8வது வயதில் ஸ்பெயின் நாட்டின் அருட்தந்தை ஒருவரின் மறையுரையினால் ஈர்க்கப்பட்ட இறையோவான் தன் பெற்றோரை விட்டு
அருட்தந்தையோடு சென்றார். அருட்தந்தையிடமிருந்து பிரிந்த இவர் செல்வந்தர் ஒருவரிடம் 27 ஆண்டுகள் ஆடுகள் மேய்த்து, பின்பு அரசன் 5ஆம் சார்லஸின் போர்ப்படையில் போர் வீரரானார். இறைபக்தியில் சிறந்திருந்த இவருக்கு குழந்தை இயேசு காட்சியளித்து இறையரசின் பணிகளைச் செய்வதற்கு பணிக்க இறை யோவான் ஆப்பிரிக்காவில் அடிமைகளாக இருந்த மக்களை மீட்டெடுக்கும் பணிகளைச் செய்தார். ஸ்பெயின் நாட்டில் தன் இறைபணிகளை தொடர்ந்த இவர் புத்தகங்களை விற்று அதில் கிடைக்கும் தொகையில் ஏழைகளுக்கு உதவிகள் செய்தார். ஒருத்தல் முயற்சிகளினால் உடல் நலிவுற்ற இறையோவான் புனித அவிலாஜானின் ஆறுதலை பெற்று அவரோடு இணைந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். எளிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் உதவிகள் செய்த இறையோவான் நிமோனியா காய்ச்சலினால் உடல் நலிவுற்று கிபி 1550ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் நாள் விண்ணகப் பிறப்படைந்தார். தன் வாழ்வினில் நோயாளிகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த இறையோவானை திருத்தந்தை 8ஆம் அலெக்சாண்டர் கிபி 1690ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் புனிதராக உயர்த்தி புத்தக விற்பனையாளர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித இறையோவானின் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்காகவும் அவர்கள் சமூக பொறுப்போடு பணியாற்றுவதற்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களை விமர்சிப்பதை தவிர்ப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் மாபெரும் வல்லமையாயிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நம்மையே கையளித்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இன்றைய தினத்திலே நமது பெற்றோருக்காய் நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, அற்புதமான கொடைகளாக எங்களுக்கு பெற்றோரை நீர் கொடுத்தீரே ஐயா, அந்த மாபெரும் கிருபைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். எங்களது பெற்றோர்களை ஆசீர்வதித்திரும். எங்களது பெற்றோர்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நல்ல சுகத்தையும் கொடுத்து அவர்களை பாதுகாத்தரும். எங்களது பெற்றோர்கள் மீது நாங்கள் என்னாலும் மரியாதையும் அன்பும் கொண்ட பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்தரும். அவர்கள் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழக்கூடிய நல்ல பார்வையுள்ள, நல்ல பரந்துபட்ட பார்வையுள்ள பிள்ளைகளாய் எங்களை மாற்றியருளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது பெற்றோர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மில் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்
எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவின் கருணையின் உருவே தாய்மையின் கனிவே இனிமையின் அன்னை மரியா